ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோவை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ஃபேஸ்புக் செட்டிங். யூடியூப்ல நம்மளுக்கு எப்படி வருமான வாய்ப்பு இருக்கோ அதே மாதிரி ஃபேஸ்புக்லயும் இருக்கு. அதுக்கு நம்ம கண்டிப்பா இந்த செட்டிங்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணுங்க. இந்த செட்டிங்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம ஃபேஸ்புக்லயும் யூடியூப்ல சம்பாதிக்கிற மாதிரி பணம் சம்பாதிக்க முடியும். அது என்ன அப்படி ஒரு செட்டிங் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுதாங்க, நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல என்ன பண்ணியிருப்போங்க, நம்ம போடுற போஸ்டர்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு நம்ம செட் பண்ணி வச்சிருப்போம். அது எப்படி நம்ம பப்ளிக்கா மாத்துறது, அப்படி மாத்துனா அதனால என்ன யூஸ் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். புதுசா பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாங்களா? நம்ம இப்போ ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணிக்கணுங்க. ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே செட்டிங்ஸ்னு இருக்க பாருங்கள், அந்த செட்டிங்ஸ்க்குள்ளார போய்க்கோங்க. அங்கே போனீங்கன்னா டிஃபால்ட் ஆடியன்ஸ் செட்டிங்ஸ்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் நம்ம கஸ்டமைஸ்டு யுவர் கரண்ட் செட்டிங்ஸுங்கிறத நம்ம கிளிக் பண்ணியிருப்போம். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா பப்ளிக்கு மாற்றினீங்கன்னா நம்ம போடுறது ரீல்ஸ் ஆகட்டும், ஸ்டோரி ஆகட்டும், போடுற போஸ்ட் ஆகட்டும் எல்லாமே பப்ளிக் மாறிடும். இப்படி பப்ளிக்கு மாறுறதுனால நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வியூஸ் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ப்ரெஃபரன்ஸ்னு இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் அண்ட் விசிபிள்னு இருக்கும். அதில் போஸ்ட்டுன்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு இதுல யூ கேன் சி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கொடுத்துருப்போம். அதை நம்ம பப்ளிக்காக மாற்றணும். அப்படி மாற்றினாதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருமே நம்மளோட போஸ்டையும் ரீல்ஸையும் ஸ்டோரிஸையும் பார்க்க முடியும். மாற்றினீங்கன்னா இந்த இடத்துக்கு பப்ளிக்குன்னு மாறிடும். எல்லாத்துக்கும் அது வியூ ஆக ஆரம்பிச்சிடும். வியூ ஆக ஆரம்பிச்சதுன்னா அதன் மூலியமா நம்மளுக்கு இன்கம் கிடைக்க ஆரம்பிச்சிருங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம போஸ்ட் போட்டுட்டோம். அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டா வச்சு இதை எப்படி நம்ம பப்ளிக்கா மாத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்ஷன் இருக்கு. எந்த போஸ்ட் நம்மளுக்கு மாத்தணுமோ அந்த போஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல ஒரு 3 டாட் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா எடிட் பிரைவசி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஃப்ரெண்டுன்னு இருக்கு பாத்தீங்களா, அங்க பப்ளிக் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிட்டீங்கன்னா போதும். இல்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அக்செப்ட், ஃப்ரெண்ட் ஒன்லி மீ அப்படின்னு எது கொடுத்துருந்தாலும் அந்த இடத்துல பப்ளிக்குன்னு மாத்திட்டு சேவ் கொடுத்துட்டீங்கன்னா அந்த போஸ்ட் உங்களுக்கு பப்ளிக்கா மாறிடும். ஆட்டோமேட்டிக்கா அது பப்ளிக்கா மாறிடும். நீங்க திருப்பி அந்த போஸ்ட்டுக்கு போய் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ அது பப்ளிக்கா மாறி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த போஸ்ட் வியூ ஆக ஆரம்பிச்சு. ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் நம்ம போடுற போஸ்ட் வியூ ஆகுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அக்செப்ட் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு யாருக்கு காமிக்கணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் காமிக்கும். ஸ்பெசிபிக் ஃப்ரெண்ட் அப்படின்னா அந்த ஸ்பெசிபிக்கா நம்மளுக்கு இவங்களுக்கு மட்டும்தான் இது போய் சேரணும், மித்த எந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் இல்ல பப்ளிக்குக்கோ தெரியப்படுத்த வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற போஸ்ட் அவங்களுக்கு அது கிளிக் பண்ணா அவங்களுக்கு மட்டும்தான் போகும். ஒன்லி மீ அப்படின்னா நம்ம போடுற போஸ்ட நம்ம மட்டும்தான் பார்க்க முடியும். பப்ளிக்குன்னு வச்சாதான் நம்மளுக்கு நம்ம போஸ்டுக்கு வியூஸ் கிடைக்கும், எல்லாத்துக்கும் நம்ம போடுறது போய் சேருங்க. அவ்வளோதாங்க. ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து பப்ளிக்கா மாத்துறது எப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா? இந்த மாதிரி அடுத்தடுத்து முக்கியமான ஃபேஸ்புக்ல இருக்க செட்டிங்ஸ், இன்ஸ்டாகிராம்ல இருக்க செட்டிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம 1 by 1 நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்க்கலாங்க. அதுக்கு எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. This video is sponsored by BuyNote eShoppingOnline.com. BuyNoteங்கிறதுங்க ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஒரு ஆப்ங்க. இது வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் ஃபுல்லும் இந்த ஆப்ல இருக்கு. அவங்க சொந்த விருப்பத்தின் பேர்ல இது வாங்கி பயனடைஞ்சிக்கலாம்.